அந்த வாசகத்தை தான் விஜய் படிக்கணும். ஒத்த ஆளால் தமிழ்நாட்டோட எதிர்காலம் பாதிக்கப்படுறத பிஜேபி வேடிக்கை பார்க்குமா? கம்யூனிஸ்ட் வேடிக்கை பார்ப்பறா? சரி சார், இப்போ வரைக்கும் காங்கிரஸ் வந்துரும் நம்புறாங்க சார். வராட்டியும் தனியா நிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே பிளான். தனியா நிக்கணும்ன்றது தான் ஜான் ஆரோக்கியசாமியோட திட்டம். அவரோட திட்டம் சொல்லுவாங்க சார், சபரீசன் அவர்களுடைய திட்டம். சரிங்க சார், நம்புறாராங்க சார் ஜான் ஆரோக்கியசாமியை தனியா நின்னா சிஎம் ஆயிடுவாங்க, கணிசமான எம்எல்ஏக்களை பெறுவாங்க அப்படின்னு பைபிள் எழுதிருக்குல்ல சார். பைபிளை எழுதிருக்கிறத நீங்க எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் சார். நான் எனக்கு வசதியா இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன். நீ தலையா தான் இருக்கணும்னு தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனா அவர் தளபதியாச்சே சார். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தவே மாத்துறாங்க. பைபிள் என்ன சார் இது? தம்பி, எல்லாருக்கும் தான் சாமி கும்பிடுறேன். முடிவை நம்ம தான் எடுக்கணும். சாமி எடுக்காத உனக்காக துணிஞ்சவங்களுக்கு தான் சாமியை உதவி பண்ணும். இப்போ ஓரமாக கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே படுத்துக்குவேன். சாமி உன்னை இழுத்துன்னு வந்து ராஜ்பவனுக்கு போய் பதவி ஏற்பட நட்டு வைக்குமா? நீ சொல்ற கதை பாட்டு எக்ஸாமுக்கு எதுவுமே படிக்க மாட்டேன். சாமி பாஸ் ஆகுன்னு எப்படி ஆகும்? டெய்லி பைபிளை திறந்து நீ பாஸ் ஆயிடுவேன்னு நான் வசனத்தை படிச்சுட்டு இருந்தா எப்படி பாஸ் ஆக முடியும்? பாசிட்டிவே தான் ஆகும். ஸோ ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் உன்னுடன் இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கு. அந்த வாசகத்தை தான் விஜய் படிக்கணும். உன் கூடவே இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வாசகத்தை தவிர மீதி எல்லா வாசகத்தையும் படிச்சுன்னு இருக்கிறார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணாம விட்டுறாதீங்க. தொடர்ந்து பண்ணுங்க.